குறிப்பாக அந்நாட்களிலே இந்த உலகத்திலே அசீரிய சாம்ராஜ்யம் என்கின்ற சாம்ராஜ்யம் ஒப்பற்ற ஒரு சாம்ராஜ்யமாக பெயர் பெற்றிருந்தது. இந்த பூலோகத்தில் அந்த அசீரிய சாம்ராஜ்யம்தான் ஒரு ஒப்பற்ற சாம்ராஜ்யமாக பெயரும் புகழும் பெற்றிருந்த காலத்துல அந்த அசீரிய சாம்ராஜ்யம் திடீரென வந்து இஸ்ரவேலர்கள் மீது யுத்தம் தொடுத்து அவர்களை சிறைபிடித்து அடிமைகளாக்கி இஸ்ரவேல் தேசம் மொத்தத்தையும் தகர்த்து விட்டு அத்தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய்விட்டார்கள். அதன் விளைவாக இஸ்ரவேல் ராஜ்யம், அதாவது 10 கோத்திரத்தார் காணாமல் போனார்கள். அந்த ராஜ்யமே காணாமல் போனது. இந்த சம்பவம் இப்பொழுது நடந்ததென்றால் கிறிஸ்துவுக்கு முன் 721வது வருடத்தில்தான். இஸ்ரவேல் ராஜ்யம், அதாவது 19 ராஜாக்களால் ஆளப்பட்ட இஸ்ரவேல் ராஜ்யம் 210 ஆண்டுகள் மாத்திரமே தொடர்ந்திருந்தது. அதாவது 19 ராஜாக்களும் சேர்ந்து 210 ஆண்டுகள் தான் அரசாண்டார்கள். அதற்கு முன்பு சாலமோன் 40 ஆண்டுகளும், ரெகோபெயாம் கொஞ்ச காலமும், அதேபோல தாவீது 40 ஆண்டுகளும், சவுல் 40 ஆண்டுகள், மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தால் சுமார் 460 470 வருட காலங்கள் இந்த ராஜாக்களின் காலம். யூதா ராஜ்யத்திலே சில ராஜாக்கள் உண்மையாய் உத்தமமாய் அரசாட்சி செய்ததினாலே அந்த தேசத்தின் மீது தேவனின் சிட்சை வராமல் அது காப்பாற்றப்பட்டது. உத்தமமான சில ராஜாக்கள் செய்த ஆட்சியின் காரணத்தினால் யூதா ராஜ்யம் தொடர்ந்தது. எவ்வளவு காலம் அப்படி தொடர்ந்ததென்றால் 135 வருடங்கள் இஸ்ரவேல் ராஜ்யம் கைப்பற்றப்பட்டு அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட போதும் யூதா ராஜ்யம் கைப்பற்றப்படவில்லை, தொடர்ந்து கொண்டிருந்தது. எத்தனை காலம் அப்படி தொடர்ந்ததென்றால் 345 வருடங்கள் யூதா ராஜ்யம் தொடர்ந்தது. இஸ்ரவேல் ராஜ்யம் 210 வருடங்கள் தான். 931, அதாவது கிமு 931 வருடத்திலே அந்த ராஜ்யம் இரண்டாய் பிரிந்து போனது. அந்த ராஜ்யம் இரண்டாக உடைந்து போன பின்பு கிறிஸ்துவுக்கு முன் 721 வருடத்திலே இஸ்ரவேல் ராஜ்யம் கைப்பற்றப்பட்டது. எனவே அவர்கள் காலம் என்பது 210 வருடங்கள் தான். ஆனால் யூதா ராஜ்யத்தை பார்க்கும்போது சில ராஜாக்கள் உண்மையாக அங்கே அரசாட்சி செய்தாலும் யோசியா என்ற பெயருடைய ஒரு பெரிய ராஜா அற்புதமாக தன் ஆட்சியை ஆரம்பித்தான். அவனுடைய 8வது வயதிலே அவன் ஆட்சியை ஆரம்பித்தான். அற்புதம். அவனுடைய 16வது வயதிலே தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனை நாடி முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக்கொண்டான். அற்புதம். 20வது வயதிலே அதே யோசியா என்ற அந்த ராஜா தேசத்தில் இருக்கிற பரிசுத்தமற்றவைகள் எல்லாவற்றையும் முழுமையாய் அகற்றினான். அது அற்புதம். இப்படி அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருந்த யோசியா 31 வருடங்கள் ஆட்சி செய்தபோது, அப்பொழுது அவனுடைய வயது 39 இருந்தது. அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்தான். போகக்கூடாத யுத்தத்திற்கு போய்விட்டான். அந்த யுத்தத்திலே தேவையில்லாமல் செத்து போனான். ஒரு அற்புதமான தலைவன், அற்புதமான ஆவிக்குரியவன். ஆனால் தேவனுடைய பர்மிஷன் வாங்காமல், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் அவசர குடுக்கைத்தனத்தால் ஒரு முடிவெடுத்து யுத்தத்துக்கு போனான். அதன் விளைவாய் உயிரை இழந்து போனான். எப்பொழுது யோசியா மரித்தான், அதற்கு பின் ஒரு பொல்லாத ராஜா வந்தான். பொல்லாத ராஜாக்கள் வந்தார்கள். ஒருவன் பின் ஒருவராக, ஒருவர் பின் ஒருவராக, ஒருவர் பின் ஒருவராக, ஒருவர் பின் ஒருவராக 4 ராஜாக்கள் வந்தார்கள் யூதாவை ஆளுவதற்காக. இந்த 4 பேருமே யூத ராஜ்யத்தை தலை கீழாய் புரட்டி போட்டார்கள். அதே சமயத்துல தேவன் எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். எரேமியா எச்சரித்துக் கொண்டே இருந்தான். அதிகாலமே எழுந்து இவர்களுக்கு வார்னிங் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தான். என் பேச்சை கேளுங்கள், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி வாழ்வதனாலே தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறீர்கள். நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா வரப்போகிறான். இந்த தேசத்தின் மீது யுத்தம் தொடுக்கப் போகிறான். நீங்கள் எல்லோருமே பிடிக்கப்படுவீர்கள். உங்களுக்குள்ள சமஸ்தத்தையும் இழந்து போவீர்கள். தயவு செய்தன் பேச்சை கேளுங்கள், மனம் திரும்புங்கள் என்று எப்படியெல்லாமோ சொன்னாலும், எவ்வளவுதான் மன்றாடினாலும் ஒருவரும் கேட்கவில்லை. எனவே எரேமியா சொன்னபடியே திடீரென்று நேபுகாத் நேச்சார் வந்தான். நல்ல கவனிங்க. அப்ப நடந்தது என்னன்னா, அசீரிய சாம்ராஜ்யம் இந்த உலகத்தையே கலக்கிக் கொண்டிருந்த நாட்களில அந்த அசீரிய சாம்ராஜ்யத்தை தோற்கடித்து பாபிலோன் சாம்ராஜ்யம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யம் என்று பெயரை பெற்றது. அதாவது அசீரிய சாம்ராஜ்யம் தன் வலிமையை இழந்து போனது. அசீரிய சாம்ராஜ்யம் தோற்று போனது. பாபிலோனின் சாம்ராஜ்யம், கல்தேயர்கள், இந்த கல்தேயர்கள் என்றாலும் பாபிலோன் என்றாலும் ரெண்டும் ஒண்ணுதான், பாபிலோன் சாம்ராஜ்யம் தான். எனவே கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகத்தையே நடுங்க வைக்கிற சாம்ராஜ்யமாய் உருவெடுத்தது. அப்படி உலகத்தையே கலக்குகிற அளவுக்கு பாபிலோனின் சாம்ராஜ்யம் உருவான போது இந்த பாபிலோன் ராஜ்யத்தின் ராஜாவான நேபுகாத் நேச்சார் யூதாவுக்கு எதிராக யுத்தம் தொடுத்தான். யூதா ராஜ்யத்தை தகர்த்து போட்டான். யூதா ராஜ்யத்திலிருந்த எருசலேம் பட்டணத்தின் தேவாலயத்தையும் தகர்த்து போட்டான். அரண்களையெல்லாம் இடித்து விட்டான். மயானத்தைப் போல ஆக்கிவிட்டான்.
தேவாலயத்திலிருந்த மேன்மையான பரிசுத்த பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் அபகரித்துக் கொண்டு போய்விட்டான். யூதா ராஜ்யத்திலே இருந்த பிரஜைகளை, அதிலும் குறிப்பாக நல்ல திறமையுள்ளவர்களை தன்னோடே கூட கூட்டிக் கொண்டு போய்விட்டான் அடிமைகளாக. அப்படி நேபுகாத்நேச்சார் வந்து இவர்களை அடிமைகளாக கொண்டு போன போது தயவு செஞ்சு கவனிக்கணும். இந்த யூதாவிலிருந்து பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்களில் தானியேல் இருந்தான், ஷாத்ராக் இருந்தான், மேஷாக் இருந்தான், ஆபேத் நேகோ இருந்தான், அதே போல எசேக்கியேலும் இருந்தான். அது மாத்திரமல்ல, இப்படி கொண்டு போகப்பட்ட இஸ்ரவேல் ராஜ்யத்திலிருந்தும் அல்லது யூதா ராஜ்யத்திலிருந்தும் கொண்டு போகப்படுகிற அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறவர்களின் குடும்பங்களிலே நெகேமியா இருந்தான், எஸ்ரா இருந்தான், எஸ்தரும் இருந்தாள். இவர்கள் எல்லோருமே அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். இப்போ செருபாபேல் என்று பார்த்தோம் அல்லவா? இந்த செருபாபேல் என்கிற நபர் பிறந்தது எங்க? பாபேல், அதாவது பாபிலோன். அப்படின்னா அங்கதான் பிறந்தான். அதாவது அவனுடைய தாய் தகப்பன்மார் இங்கிருந்து அடிமைகளாக அங்க கொண்டு போகப்பட்டவங்க. இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. எரேமியா அறிவித்த காரியம் என்னவென்றால், நீங்கள் செய்கிற பாவத்தினாலே தேவன் உங்களை சிட்சிக்கப் போகிறார், உங்கள் ராஜ்யத்தை பாபிலோன் ராஜ்யத்துக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறார் என்று சொல்லி, ஆனாலும் 70 வருட காலத்துக்கு பாபிலோன் தேசத்திலே நீங்கள் அடிமைகளாக இருக்கும்படியாக இருந்தாலும், 70 என்றால் 7 என்ற நம்பர் எதற்கு அடையாளம் என்றால் பரிபூரணத்திற்கு, ஒரு முழுமைக்கான அது அடையாளம். தேவன் முழுமையாக உங்களை சிட்சித்ததற்கு பிறகு தம்முடைய வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுவார். என்ன வாக்குத்தத்தம்? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குப்படினார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியின் மூலமாக சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று. தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை மறக்கவில்லை. எனவே 70 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் எல்லோரையுமே தேவன் என்ன செய்வார்? தம்முடைய சித்தத்தின்படி உங்களை யூதாவின் ராஜ்யத்திற்கு திரும்ப அழைத்துக் கொண்டு வருவார். மறுபடியும் உங்களை அழைத்து வருவார், மறுபடியும் உங்களை ஒன்று சேர்ப்பார். மறுபடியும் யூதா ராஜ்யம் கட்டப்படும், எருசலேம் பட்டணம் கட்டப்படும், எருசலேமின் தேவாலயம் கட்டப்படும் என்று சொல்லி அங்கே எரேமியாவின் மூலமாகவும் இங்கே ஏசாயாவின் மூலமாகவும் தேவன் அறிவித்தார். தேவன் அறிவித்த பிரகாரம் என்ன நடந்தது? இங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்துக்கும் அதேபோல ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்துக்கும் மத்தியிலே 125 வருடங்கள் இடைவெளி உண்டு. அதை மறந்துடக்கூடாது. எரேமியா அந்த காலத்திலே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் செய்கிற இந்த ஊழியம், இதற்கும் சாது சுந்தர் சிங் அவருடைய ஊழியத்துக்கும் மத்தியில எத்தனை வருஷம் இருக்கோ எனக்கு தெரியாது, நம்ம யோகிக்கலாம், ஒரு 100 வருஷம்னு வச்சுக்கலாமே, ரைட்? 100 வருட கால ஊழியம். சாது சுந்தர் சிங் ஐயா ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களிலிருந்து சதீஷ்குமார் ஊழியம் செய்ய ஆரம்பித்த காலத்திற்கு மத்தியில ஒரு 100 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோ, ரைட்? சாது சுந்தர் சிங் ஐயா, அதாவது அந்த ஊழியத்தின் நாட்களிலே ஒரு நாள் வரப்போகிறது, கால்வரி டெம்பிள் என்கிற சபை ஒன்று உருவாக்கப்படும், அதற்கு சதீஷ்குமார் என்ற மெய்ப்பனை தேவன் தெரிந்து கொள்ளவிருக்கிறார் என்று ஒருவேளை சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் அவர் எழுதிய புத்தகத்தில் எழுதி வைத்திருப்பார் என்றா எங்க அதை நம்ம நம்புவோமா? பேரோடு கூட சதீஷ்குமார் என்ற பெயருடைய ஒரு ஊழியக்காரனை தேவன் எழுப்பவிருக்கிறார், அவரை கொண்டு ஒரு அற்புதமான ஆலயத்தை தேவன் கட்டுவிப்பார் என்று ஒருவேளை சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் 100 வருடத்திற்கு முன்பு, அதாவது அவருடைய காலத்திலே, அப்ப நான் இன்னும் பிறக்கவே இல்லை, அப்போ என்னுடைய பெயரை சொல்லி அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருந்தார்னா நம்புவீங்களா? நீங்க நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் பைபிள்ல எக்ஸாக்டா அதுதாங்க நடந்தது. என்ன நடந்தது? ஏசாயாவுக்கும் எரேமியாவுக்கும் இடையிலே சுமார் 120 வருட காலம், சுமார் 120 வருட கால கேப் இருந்தது. அதாவது எரேமியா வரும் முன்பே ஏசாயா 100 வருடங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய ஊழியத்தை செய்தான், நிறைவேற்றினான், மரித்து போனான். ஆனால் தன் மரணத்திற்கு முன்பு ஏசாயா சொன்ன வார்த்தை என்னவென்றால், தேவன் சொல்லுகிறார் ஏசாவின் மூலமாக என்னவென்று, நான் ஒரு ராஜாவை தெரிந்து கொள்ளப் போகிறேன், அந்த ராஜாவின் பெயர் கோரேஷ். கோரேஷ் என் மந்தையின் மேய்ப்பன், என் சித்தத்தின்படி செய்கிறவன். எருசலேம் கட்டப்படும் என்றும் ஆலயத்திற்கான அஸ்திவாரம் இடப்படும் என்றும் நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாருங்க? வாசிக்கலாம் வாங்க. ஒரு அற்புதமான விஷயத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். ஏசாயா 44வது அதிகாரம் 26ஆம் வசனம். நான் என் ஊழியக்காரனின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும். நல்லா கவனிங்க, எருசலேம் தகர்க்கப்பட்டுடுச்சு, எரிக்கப்பட்டுடுச்சு. ஆனா இங்க தேவன் சொல்லுகிறார், எருசலேம் குடியிருக்கும் இடமாகும், கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி. குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும், கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி என்று இங்க இருக்கிறது. 28வது வசனம் கோரேஷை குறித்து,
அவன் என் மேய்ப்பன். அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கோரேஷ் அவன் என் மேய்ப்பன், என் சித்தத்தை நிறைவேற்றுகிறவன். எருசலேம் குடியேற்றமாகும் என்றும் தேவாலயத்திற்கான அஸ்திவாரம் இடப்படும் என்றும் நான் சொல்லுகிறேன் என்று ஏசாயா அற்புதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறான். கவனிங்க, ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை உரைத்தபோது கோரேஷ் என்கிற ராஜா இந்த உலகத்தில் இல்லங்க. எப்படி சாத்தியமாச்சு? ஏசாயாவுக்கும் எரேமியாவுக்கும் இடையில சுமார் 120 வருடங்கள். அதற்கு பிறகு 70 ஆண்டுகள் அடிமைத்தனம். டோட்டலா பார்த்தா சுமார் 200 வருடங்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், கோரேஷ் என்ற ராஜா வருவான். எப்படிங்க சாத்தியமாச்சு? 100 வருடங்களுக்கு முன்பு ஒருவேளை சாது சுந்தர் சிங்கையா தன் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதும்போது தேவன் சொன்னார், 2005 சதீஷ்குமார் என்ற ஒருவன் வருவான் எழுதுனா அதை நம்ப முடியுமாங்க? அப்படின்னா அது எவ்வளவு அற்புதமான விஷயம் யோசிச்சு பாருங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேதத்திலே இருக்கிற தீர்க்கதரிசிகள் சாதாரணமானவங்க இல்லைங்க, அவங்க அசாதாரணமான தீர்க்கதரிசிகள். மறந்துடக்கூடாது. காணாதவைகளை தங்கள் கண்களில் கண்டதை போல கண்டு ஆவியானவரின் ஏவுதலால் இந்த அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். கோரேஷ் என் ஆடுகளை மேய்ப்பவன், எருசலேம் பட்டணத்தில் குடியேற்றமரும், எருசலேமிலே ஆலயத்தின் அஸ்திவாரம் இடப்படும் என்று நான் சொல்லுகிறேன். என்ன நடந்தது? அசீரிய சாம்ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு முன் 221 இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் தொடுத்து அவர்களை தோற்கடித்தார்கள். அதற்கு பிறகு பாபிலோன் சாம்ராஜ்யம் இந்த அசீரிய சாம்ராஜ்யத்தை தோற்கடித்தது. அப்புறம் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தோற்கடித்தது யாருன்னா பெர்ஷிய சாம்ராஜ்யம். பெர்ஷியர் தோற்கடித்தார்கள். இப்போ அந்த பெர்ஷிய ராஜ்யம் திடீரென்று பாபிலோனுக்கு விரோதமாய் யுத்தம் தொடுக்கிறது. எப்போன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? எப்போன்னு சொல்லுங்க. பெல்ஷாத்சார் என்ற நேபுகாத் நேச்சாருடைய குமாரன், சில பேர் பேரன்னு சொல்லுவாங்க. அவர் பயங்கரமா குடிச்சிட்டு நேபுகாத் நேச்சார் கொண்டு வந்திருந்த எருசலேமிலிருந்து கொண்டு வந்திருந்த பரிசுத்த ஆலயத்தின் பரிசுத்த பாத்திரங்களை கொண்டு வர பண்ணி அதிலே திராட்சரசத்தை ஊற்றி பாற்றி வைத்து பரிசுத்தமுள்ள தேவனுடைய பாத்திரங்களை துடிகரமாய் தீட்டுப்படுத்திய போது ஒரு கரம் சுவற்றிலே மேனே மேனே தெகேல் உஃபார்சின் என்று எழுதிய போது பயங்கரமாய் பயந்து நடுங்கினானே. யாருங்க அது? பெல்ஷாத்சார். யாருங்கவன்? நேபுகாத் நேச்சாரின் குமாரன் அல்லது பேரன். அவன் தானியேலை வரச் சொன்னான். அர்த்தம் என்னவென்று கேட்டான். தானியேல் அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்தினான். தேவன் உன்னை தம்முடைய தராசில் வைத்து நிறுத்து விட்டார். தேவனுக்கு நீ மிகவும் குறைவாக காணப்பட்டாய். எனவே உன் ராஜ்யத்தை தேவன் பெர்சியரின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப் போகிறார் என்று சொன்னானோ இல்லையோ, அதே ராத்திரி பெர்சியாவின் ராஜா பாபிலோனின் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரை கொன்று போட்டு விட்டான். பாபிலோனின் ராஜ்யம் முறியடிக்கப்பட்டது. ஜாக்கிரதையா கவனிங்க. பாபிலோன் சாம்ராஜ்யம் யாரை தோற்கடித்தது? அசீரியாவை தோற்கடித்தது. இது உலக சரித்திரம், உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அசீரிய சாம்ராஜ்யம் ஒரு காலத்தில் பூமியில மிகவும் வலிமை வாய்ந்த சாம்ராஜ்யம். ஆனால் அந்த சாம்ராஜ்யத்தை முறியடித்து பாபிலோனின் சாம்ராஜ்யம் எழும்பிற்று. அந்த பாபிலோனின் சாம்ராஜ்யம் உலகத்தையே நடுநடுங்க வைத்தது. அப்படி பாபிலோன் சாம்ராஜ்யம் இந்த உலகத்தை ஆட்டி படைத்த அந்த சமயத்துல திடீரென்று பெர்சிய சாம்ராஜ்யம் எழுந்தது. அந்த பெர்சிய சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தகர்த்து போட்டு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை தரைமட்டமாக்கியது. பாபிலோன் சாம்ராஜ்யம் காணாமல் போய்விட்டது. பெர்சிய சாம்ராஜ்யம் விட்டது. இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் வந்தபோது ஜாக்கிரதையா கவனிக்கணும். கோரேஷின் காலம் வந்தது. விசித்திரம் என்னவென்றால் நேபுகாத் நேச்சார் இருந்தபோதும் தானியேல் இருந்தான். பெல்ஷாத்சார் காலத்திலும் அவன் இருந்தான். தரியு காலத்திலும் அவன் இருந்தான். இப்போ கோரேஷுவின் காலத்திலும் தானியேல் இருக்கிறான். ராஜ்யங்கள் மாறிற்று, ராஜாக்கள் மாறினார்கள். ஆனால் தானியேலுக்காக தேவன் கொடுத்த ஸ்தானம் மட்டும் அசையவே இல்லைங்க. கோரேஷுவின் காலத்திலும் கூட தானியேல் அந்த கோரேஷுவுக்கு ஆலோசனைக்காரனாகத்தான் இருந்தான். அநேக வேத பண்டிதர்களுடைய கருத்து என்னவென்றால், தானியேல் எவ்விதத்திலெல்லாம் நேபுகாத் நேச்சாருக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி தேவனின் பட்சமாய் திருப்பினானோ, அதே விதத்துல தானியேல் தன்னுடைய ஆவிக்குரிய நடத்தையினாலே, மகா ஞானத்தினாலே கோரேசுவையும் கூட ஈர்த்திருந்தான். கோரேஷ், நீ ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அது? இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கின்ற தேவன் இருக்கிறார். அவருடைய நாமம் கர்த்தர். அந்த தேவனை புறக்கணித்த நேபுகாத் நேச்சார் மனித ரூபத்தையே இழந்து போனான், அதிகாரத்தை இழந்து போனான், தன் சரீரத்தை இழந்து போனான். ஆனால் மனம் திரும்பினான். அப்பொழுது தேவன் நேபுகாத் நேச்சாருக்கு இறங்கி மறுபடியும் அந்த ராஜ்யத்தை அவன் கையிலே கொடுத்தார். நான் சேவிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல, பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற தேவன். அந்த தேவன்தான்
உன்னை இன்று இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக ஆக்கியிருக்கிறார் என்று கட்டாயமாக தானியேல் தன்னுடைய ஆவிக்குரிய நடத்தையின் அடிப்படையில கோரேஷ் ராஜாவுக்குள் ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருப்பான். கோரேஷ், உன் வாழ்க்கை குறித்த தேவ சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள். எனவே கவனிங்க, 70 வருடங்கள் பாபிலோன் தேசத்திலே யூதாவின் பிரஜைகள் அடிமைகளாக இருப்பார்கள். ஆனால் 70 வருடங்கள் கடந்த பிறகு அவர்கள் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவார்கள், யூதா ராஜ்யத்தை கட்டுவார்கள் என்பது தேவனுடைய சித்தம். எனவே உன்னை குறித்த தேவ சித்தத்தை நீ அறிந்து கொள்வது நல்லது என்று திட்டவட்டமாய் தானியேல் கோரேஷுக்கு அறிவித்திருந்திருப்பான். கோரேஷ் அவற்றை கேட்ட பிறகு கேட்டானோ என்னவோ, அல்லது தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டானோ என்னவோ, அல்லது முயற்சி செய்தானோ என்னவோ தெரியாது. ஆனால் தேவன் கோரேஷுக்கு தரிசனமானார். கோரேஷ், உன்னுடைய பெயரை ஏசாயாவுக்கு ஏறக்குறைய 200 வருடங்களுக்கு முன்பே நான் சொல்லிவிட்டேன். ஏசாயா, ஒரு நாள் வரப்போகிறது, கோரேஷ் என்ற ராஜாவின் மூலமாக நான் எருசலேம் பட்டணத்தை கட்டுவைப்பேன், ஆலயத்தையும் கட்டி வைப்பேன். ஏசாயாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. சுமார் 200 வருடங்களுக்கு பின்பு கோரேஷ் என்பவன் வந்தா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, அற்புதம் அல்லவா? அதோடு கூட கோரேஷிடத்திலும் தேவன் சொல்லுகிறார் என்னவென்று, கோரேஷ், நீ என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும். அடிமைகளாய் கைதிகளாய் இருக்கிற என் ஜனங்களை நீ அனுப்பிவிடு. அவர்கள் போய் யூதா ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார்கள், எருசலேம் பட்டணத்தை மீண்டும் கட்டுவார்கள், எருசலேமிலே தேவாலயத்தை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். அவர்களை அனுப்பிவை. தேவன் சொல்லிவிட்டார். அப்பொழுது கோரேஷ் உடனே அறிவிப்பு விடுக்கிறான் என்னவென்று, யூதா ஜனங்களே, அடிமைகளாக இங்கிருக்கின்றவர்களே, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போகலாம், உங்கள் ராஜ்யத்துக்கு போகலாம். நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் சேவிக்கிற அந்த தேவனுக்காக அந்த ஆலயத்தை போய் கட்டுங்கள் என்று அறிவிக்கின்றான். அது மாத்திரமல்லாது, நீங்கள் போகிறபோது அந்த ஆலய கட்டுமானத்துக்கு தேவையான உதவிகளை நான் செய்கிறேன் என்று சொல்லி கோரேஷ் பெர்மிஷன் கொடுத்ததோடு அங்கிருந்த அந்த அடிமைகள் எல்லோரையும் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னபோது சுமார் 50,000 பேர் முன்னுக்கு வந்தார். அப்படி வந்தவர்களில்தான் செருபாபேல், அதாவது பாபிலோனிலே பிறந்திருந்தவன் தானே முன்பாக வந்தான். தேவன் செருபாபேல் என்கிற அவனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த யூதர்களை, யூத ஜனங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்களை தன்னோடே கூட வாக்குத்தத்த பூமிக்கு அழைத்துக் கொண்டு வருகிறான். இங்க யாரை பார்க்க முடியும்? சில ஆண்டுகளுக்கு முன்பாக அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்த பூமிக்கு அழைத்து போக வேண்டும் என்று அவங்களை விடுவிச்சு கொண்டு வந்தது யாரு? மோசே தான் வெளியே கொண்டு வந்தான். மோசே எவ்விதத்திலே 20-30 லட்சம் பேரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வாக்குத்தத்த பூமிக்கு நேராய் நடத்தினானோ, அதே போல செருபாபேல் இப்பொழுது யூதர்களை, யூதா ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களை தன்னோடே கூட வாக்குத்தத்த பூமிக்கு அழைத்துக் கொண்டு வருகிறான். செருபாபேல் என்ற இந்த தலைவன் வந்து ஆலய கட்டுமான பணியை ஆரம்பிக்கிறான். அந்த கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கு அவனுக்கு உதவியது யார்? கோரேஷ், ரைட்? ஆலய கட்டுமானம் நேர்த்தியாய் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே சடனாக இங்கே ஆலய கட்டுமானப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி விரோதம் எழுந்தது. அப்படி எதிர்ப்பு வந்ததினாலே ஏறக்குறைய 14 வருட காலங்கள் ஆலய கட்டுமானம் நின்று போனது. அப்படி ஆலய கட்டுமானம் நின்று போன போது ஜனங்கள் கொஞ்சம் சோர்ந்துதான் போனார்கள். ஆலய கட்டுமானத்திற்கு தடை வந்ததினாலே அங்கே குடியேறினவர்கள் ஆலயம் இங்கே கட்டக்கூடாது, கட்டக்கூடாது, கட்டக்கூடாது என்று அவர்கள் பயங்கர தொந்தரவு செய்ததினால இனி பிரயோஜனமில்லை, நாம் ஆலயத்தை கட்ட முடியாது என்று சோர்ந்து போய் இந்த ஆலய கட்டுமான பணியை நிறுத்திவிட்டார்கள். இன்க்ளூடிங் செருபாபேலும் கூட சோர்ந்து போய்விட்டான். என்ன செய்யறது? நான் ஒத்த ஆள என்ன செய்ய முடியும்? இத்தனை பேர் எதிர்க்கும் போது என்னால் என்ன செய்ய முடியும் என்று சோர்ந்து போன சமயத்தில்தான் தேவன் சகரியா என்ற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். சகரியா என்ற அந்த தீர்க்கதரிசியை அனுப்பிய போது ஒரு வசனம் ஞாபகம் இருக்கா? செருபாபேலே, உனக்கு துணையாக இருப்பதற்காக என்ன நடக்கப் போகிறது? எது உன்னை தடுக்க முடியும் என்று 4வது அதிகாரத்திலே சகரியா சொல்லுவான். அதை கூட பார்க்கலாம். சகரியாவின் புத்தகம் 4வது அதிகாரம். இப்ப நினைவில் வச்சுக்கணும், செருபாபேல் இருக்கும்போது தீர்க்கதரிசியா இருந்தது யாரு? இதோ இந்த சகரியா தான் அங்க வந்திருந்தான். சகரியா என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அப்பொழுது அவர் 6வது வசனம், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றான். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். சகரியா இதோ செருபாபேலின் இடத்தில் வந்து சொல்லுகிறான், செருபாபேல், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேள்.
உனக்கு தடையாக இருப்பது போல் தோன்றுகிற பர்வதம் தடையாக இருக்காது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் தான் ஆகும், அவரால் தான் ஆலயம் கட்டப்படும், எழு என்று செருபாபேலை சகரியா எழுப்புகின்றான். அதே சமயத்தில் ஜனங்கள் எல்லோரும் ஆலயத்தை பற்றி கவலைப்படாமல் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து தங்கள் மனம் போன போக்கிலே, உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க, கோரேஷ் இவங்க எல்லாம் வரும்போது பணம் கொடுத்து தான் அனுப்பி வச்சான். யாருக்கு? இந்த வந்த 50,000 பேருக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புனான். பொண்ணை கொடுத்தான், வெள்ளியை கொடுத்தான், ஆலய கட்டுமானத்துக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்பி வச்சான். அப்படி வந்த இந்த ஜனங்கள் எல்லோரும் கூட முதல்ல நல்லா தான் இருந்தாங்க. ஆலயத்துக்கான அஸ்திவாரம் கூட போட்டுட்டாங்க, கட்டிடலாம் என்று வந்தார்கள். ஆனா தடை வந்துருச்சு. அங்க ஆல்ரெடி குடியிருந்த மக்கள் தடை விதிச்சுட்டாங்க. அதைத் தொடர்ந்து வந்த தரியு என்ற ராஜாவுக்கு தவறான தகவல்களை கொடுத்தாங்க. இந்த ஜனங்க வந்திருக்காங்க, இப்ப இவங்களுக்கு ஒத்து போனா நமக்கு விரோதமாவே நாளைக்கு எழும்புவாங்க, வரியெல்லாம் கட்ட மாட்டாங்க, இவங்களை பத்தி உனக்கு தெரியாது என்று தவறான தகவல்களை தரியுவுக்கு கொடுத்ததுனால அதை நம்பின தரியு ராஜா, நிறுத்துங்கள், ஆலய கட்டுமான பணியை நிறுத்துங்கள் என்று தடை விதித்து விட்டான். அப்படிப்பட்ட சமயத்துல இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இப்ப பொண்ணோட வந்தாங்க, வெள்ளியோட வந்தாங்க, அநேக பணத்தோட வந்திருக்காங்க, இப்படி நிறைய இருக்கு அவங்க கிட்ட, என்ன செய்யறது? ஆலயத்துக்கான வேலை எதுவும் இல்லை. அதனால இருக்கிற பணத்தை, கொண்டு வந்த பணத்தை வச்சு நல்ல வீடெல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு குடும்பம் நடத்திக்கிட்டு நல்ல ஹாப்பியா வாழ்றதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சமயத்துல ஒருபுறம் சகரியாவை தேவன் அனுப்புகிறார், மறுபுறத்திலே ஆகாயையும் தேவன் அனுப்பி வைக்கிறார். சகரியாவின் புத்தகம் எதற்கு அடையாளம்? ஆலய கட்டுமானம் நின்று போச்சுல்ல, அப்படி நின்று போன சமயத்தில்தான் சகரியா வந்து ஆலய கட்டுமானத்திற்காக தான் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் ஆகியவற்றை குறிப்பதே இந்த சகரியாவின் புத்தகம். சகரியாவின் புத்தகம் என்னவென்றால், சகரியா தீர்க்கதரிசியாக இருந்தபோது உரைத்த தீர்க்க தரிசனங்கள். அதே சமயத்தில் சகரியாவோடு கூட தேவன் ஆகாய் என்பவனையும் கூட அனுப்பி வைக்கிறார். ஆகாய் வந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஆகாய் 1வது அதிகாரம் 1வது வசனம் முதல். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி, அவர் சொன்னது என்னவென்றால், நல்லா கவனிங்க, அவர் சொன்னது என்னவென்றால், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, அதுதாங்க அங்க நடக்குது. அதாவது 14 வருட காலத்துல எதிர்ப்பு வந்ததினாலே ஆலயத்தை கட்ட வேண்டிய யூதர்கள் செருபாபேலின் தலைமையின் கீழ் அவனோட டீம் எல்லாம் சேர்ந்து அங்கே ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆலய கட்டுமானத்தை ஆரம்பித்த போது எதிர்ப்பு வந்ததால் ஆலயம் கட்டுவதை நிறுத்திவிட்டு, மட்டுமல்ல ராஜா கூட கட்டளை கொடுத்து விட்டான், ஆலயத்தை கட்டக்கூடாது என்று. என்ன செய்ய முடியும்? ராஜாவே கட்டளை கொடுத்துட்டான். அப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கு யாருடைய உதவியும் இல்ல. அதனால நம்மளால என்ன செய்ய முடியும் என்று செருபாபேலும் சோர்ந்து போய்விட்டான், களைத்து போய்விட்டான். அதனால்தான் சகரியா வந்து, செருபாபேல், உனக்கு தடையாயிருக்க இந்த பர்வதமே எம்மாத்திரம், அது சமபூமியாக ஆகிவிடும், தைரியமாயிரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால்தான், தேவாவியின் வல்லமையினால்தான் இந்த வேலைகள் எல்லாம் சாத்தியமாகும், எழு என்று சகரியா செருபாபேலை உற்சாகப்படுத்தினான். அதே சமயத்தில் தேவன் ஆகாயை அனுப்பினார். ஆகாயின் மூலமாக அறிவித்தது என்னவென்றால், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? ஆலயம் கட்டப்படல, தகர்க்கப்பட்ட மாதிரி இருக்கு. அப்ப ஆலயம் கட்டப்பட வேண்டிய சமயத்துல ஆலயத்தை கட்டாம, அதற்கான வேலைகளை ஏற்பாடு செய்ய வேண்டிய நேரத்துல ஏற்பாடு செய்யாம நீங்க உங்க வீட்டை கட்டிக்குவீங்களா? நல்ல வீட்டுல நீங்க குடியிருப்பீங்களா? நீங்க உங்களுக்கு பெரிய பெரிய மாட மாளிகை பங்களா கட்டிக்குவீங்களா? இது நியாயமா என்று ஆகாய் வந்து அவர்களை எச்சரிக்கிறான். நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்குங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. தேவனை, தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய ஊழியத்தை எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நீங்க உங்க சொந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு, உங்க வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு, உங்களுக்கான வீடுகளை கட்டிக்கிட்டு இஷ்டம் போல நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா? கொஞ்சம் போருங்க, உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்கும்னு சொல்றான் பாருங்க, வாசிக்கலாம். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். எப்போ? செருபாபேல் ஒரு 50,000 பேர் அழைச்சுக்கிட்டு வந்து ஆலய கட்டுமானத்தை ஆரம்பித்த போது, தடைகளும் இடையூறுகளும் எழுந்தபோது, என்ன செய்வதென்று அறியாமல் கைகால்களை முடக்கிக் கொண்டு சோர்ந்து போயிருந்த போது, அதே சமயத்தில் அவனோடு வந்தவர்களோ தாங்கள் கொண்டு வந்த பொன்னையும் வெள்ளியையும் பணத்தையும் எல்லாவற்றையும் ஆதாரமாக்கிக் கொண்டு இடிந்து கிடந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு பதிலாக அவற்றைக் கொண்டு என்ஜாய் பண்ணிக்கொண்டு, அவற்றைக் கொண்டு தங்களுக்கான வீடுகளை கட்டிக் கொண்டிருக்கையில்,
வீடு வயல்களை வாங்கி பயிர்களை விளைவித்து சந்தோஷமாய் எதையோ சாதிக்க வேண்டும் என்று அவர்கள் முற்படுகிற வேளையில் ஆகாயை தேவன் அனுப்பி வைத்தார். நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? செருபாபேலின் காலத்தில் ஆகாய், சகரியா அவர்களின் தீர்க்க தரிசனத்தினாலே ஜனங்கள் மறுபடியும் ஆலய கட்டுமானத்தை ஆரம்பித்தார்கள். அற்புதமாய் கட்டி முடித்தார்கள். செருபாபேலின் காலத்திலே ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, பைபிளை எப்படி சுலபமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமோ என்று பரிசுத்த ஆவியானவர் நீர் போதித்தால், நீர் எங்களுக்கு விளக்கினால், இந்த அற்புதமான உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை கூடிய சீக்கிரத்திலே பழைய ஏற்பாடு முழுவதையும் ஆண்டவரே நாங்கள் தியானிப்பதற்கான கிருபையை அருளிச் செய்தீர். விதைக்கப்பட்ட இந்த எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நாட்டப்பட்டிருக்கிற இந்த உண்மைகள், இந்த சாராம்சங்கள், சரித்திர விவரங்கள் நினைவிலே இருக்க கிருபை அருளுங்கப்பா. யாரும் மறந்துவிடக்கூடாது என்றுதானே ஒவ்வொரு நாளும் ஊட்டி 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 வந்து கொண்டிருக்கிறேன். எளிய ஊழியக்காரனுடைய முயற்சிகளுக்கு பரிசுத்த ஆவியானவரே துணை நின்று தினந்தோறும் நீர் கற்றுக் கொடுத்து வருகிற காரியங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அதேபோல இந்த வார்த்தையை கேட்கிறவர்களில், ஊழியத்தில் இருப்பவர்களில் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் அப்பா அற்புதமான ஊழியக்காரர்களை நீர் எழுப்பும்படி ஆண்டவரை ஜெபிக்கிறேன். எத்தனையோ பேரையா தங்கள் பிள்ளைகளை உமக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அப்படி அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கி உம்முடைய செட்டைகளுக்குள் அவர்களை காப்பாற்றி, படிப்பிலும் ஆண்டவரே ஞானத்திலும் ஆண்டவரே அவர்களை நிரப்பி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று, அதோடு மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக உம்முடைய வழி நடத்துதலில் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்களாகி உண்மையான சாட்சிகளாய் உமக்கு பயன்படுகிறவர்களாயிருக்கிற கிருபையிட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.